வெல்கம் டு மெக்னஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஆனியன் ஸ்டோரி. ஆனியன் கட் பண்ணும்போது நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வருதில்ல, அது ஏன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஆனியன், டொமேட்டோ, ஐஸ்கிரீம் அப்படி 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 3 ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவாங்க. ஸ்ப்ரிங் சீசன் வந்தது. ஸ்ப்ரிங் சீசனில் அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக விளையாட எல்லாம் செஞ்சாங்க. அகெயின் சம்மர் சீசன் வந்தது. சம்மர் சீசனில் ஐஸ்கிரீமுக்கு அதோட உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்க்கில் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீமும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்துலேயே அதோட உடம்பு ஃபுல்லாக மெல்ட் ஆகி அப்படி கீழே விழுந்துட்டு. இதை ஆனியனும் டொமேட்டோவும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துக்கிட்டு இருக்க வழியில் ஒரு பையன் பால் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அவன் ஆனியனும் டொமேட்டோவும் வரதை கவனிக்காமல் பாலை ரொம்ப ஸ்பீடாக த்ரோ பண்ணிட்டான். அந்த பால் டொமேட்டோவோட ஹெட்டில் பட்டு அதுக்கு தலையில் ரொம்ப அடிபட்டு அது அப்படி கீழே விழுந்துட்டு. இதை பார்த்த ஆனியன் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு அது நைட்டு ஃபுல்லாக ஒன்றுமே சாப்பிடாம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்து. அப்போ வானத்திலேருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. அதில் ஒரு வாய்ஸ் கேட்டது. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவுமே நீ சாப்பிடல? ஏன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆனியன் சொல்லிச்சு, என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் என் கண்ணு முன்னாடியே என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்காக ஃபீல் பண்ணி அழுறதுக்கு நான் இருக்கேன். இதுவே நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்காக அழுறதுக்கு இங்கே யார் இருக்கா? அதை நினச்சா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த கடவுள் அதுக்கு ஒரு வரம் மாதிரி கொடுத்தாங்களாம். அந்த வரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இதில் நீ எதுவும் கவலைப்படாத, நாளைக்கு உன்னை யாராவது ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னா இந்த உலகமே அழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்து அப்படின்னா மெக்னஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.